அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கு மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, நபித்தோழர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் வாழுகின்ற போது அவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக பல பேர் இருந்தார்கள். அவர்களில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மாற்று மதத்தை சார்ந்த ஒரு யகூதி மதத்தை சார்ந்த ஒரு சிறுவனாக இருந்தான். அவன் சில நாட்களாக நபிகளாருடைய வீட்டுக்கு வரவில்லை. அவனுடைய நிலைமையை சஹாபாக்களிடத்திலே விசாரித்தார்கள். நபியே நாயகமே, அவன் நோய்வாய்ப்பட்டு ஒரு நோயாளியாக இருக்கிறான். அவனுக்கு எழுந்து வர முடியாத நிலையிலே அவன் வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஊழியம் செய்யக்கூடிய சகோதர மதத்தை சார்ந்த அந்த சிறுவனுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் சில தோழர்களோடு சென்றார்கள். அந்த ஊழியனுடைய தலைமாட்டுக்கு அருகாமையில் உட்கார்ந்தார்கள். அவனுடைய தலையை பிடித்து அந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள், யா குலாம் அஸ்லிம், சிறுவனே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளேன் என்று சொன்னபோது அந்த சிறுவன் நோயாளியாக படுத்துக்கொண்டே தன்னுடைய தந்தை முகத்தை பார்த்தார். அந்த தந்தை அவர் சொன்னார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்படு, அவர் சொன்னவாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியாக படுத்திருக்கிற மனிதனுக்கு, அந்த தன்னுடைய ஊழியனுக்கு ஷஹாதா கலிமாவை சொல்லி அவரை இஸ்லாத்திற்குள்ளே அவரை வரவேற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற தன்னுடைய ஊழியனுடைய நெற்றியிலே கையை வைத்து ஒரு துஆவை ஓதி அவருடைய நோய் குணமடைவதற்காக 7 தடவைகள் துஆ செய்து பிரார்த்தித்தார்கள். ரப்பன் நாஸ் அத்ஹிபில் பஅஸ் இஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபாஅ இல்லா ஷிஃபாஉக் ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகளார் அவர்கள் நோய் குணமடைவதற்காக அந்த ஊழியனுக்கு 7 தடவைகள் இந்த துஆவை ஓதினார்கள். ஓதி அவனுக்கு நிவாரணம் பெற்றுக் கொள்வதற்காக இந்த துஆவை ஓதிக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த மாற்று மதத்தில் இருந்து இஸ்லாத்துக்கு நுழைந்த நபிகளாருடைய ஊழியனுக்கு ஹாதிமுக்கு அல்லாஹு தஆலா பூரண உடல் சுகத்தை கொடுத்தான் என்று சொன்னார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு அவனுடைய வீட்டிலிருந்து வெளியே வருகிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து அவனை பாதுகாத்த இறைவா உனக்கே புகழ் அனைத்தும் என்று நாவார மனநிறைவோடு இஸ்லாம் அவனுக்கு கிடைத்ததற்காக அந்த ரப்புக்கு ஷுக்குர் நன்றி செலுத்தினார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். எங்களிடத்தில் யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்காக நாங்கள் நலம் விசாரிக்க சென்றால் வெறுமனே நலம் விசாரிப்பதோடு வந்து விடாமல் அவர்களுடைய நோய் குணமடைவதற்காக, அவர் சுகம் பெற்று இயல்பு நிலைமைக்கு திரும்புவதற்காக இவ்வாறான ஹதீஸ்களில் சொல்லப்பட்ட நபிகளார் அவர்கள் ஓதி பாதுகாப்பு பெற்ற நோயிலிருந்து குணமடைந்த அந்த துஆக்களை நாங்கள் நமக்காக ஓதிக்கொள்வதை போல மற்றவர்களும் அந்த நோயிலிருந்து குணமடைவதற்காக நாங்களும் பிரார்த்திக்க வேண்டும். அவருடைய நோய் குணமடைந்து அவர் இயல்பு நிலைமைக்கு திரும்பி அவர் தொழுகையிலும் இபாதத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் அவர் ஒன்றாக கலப்பதற்காக அவருக்காக நாங்கள் பிரார்த்திப்பது எங்கள் மீது இருக்கின்ற கடமையாகும். ஆக வெறுமனே நோயாளியை பார்த்து விட்டு வராமல் நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்லுகிற போது இப்படியான துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ளுகிற போது ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு செய்த கடமையை நிறைவேற்றி விடுகிறார். இரண்டாவது விடயம்தான், எங்களிடத்திலே தொழில் செய்யக்கூடியவர்கள் மாற்று மதத்தை சார்ந்த சகோதர சமூகத்தை சார்ந்த மதத்தை சார்ந்தவர்கள் எங்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அது வீட்டிலேயாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாகனத்தின் சாரதியாக இருக்கலாம், எங்களுடைய கடையிலே தொழில் செய்யக்கூடியவராக இருக்கலாம், எங்களோடு ஒன்றாக அலுவலகத்திலே வேலை செய்யக்கூடிய சகோதர மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஒரு நாள் 2 நாட்கள் அவர்கள் வரவில்லை என்றால் அவருடைய நிலைமை நாங்கள் விசாரிக்க வேண்டும். அவர்களுடைய வீடு தேடி சென்று அவர்களை நலம் விசாரிக்க வேண்டும். இது இந்த நல்ல பண்பு நபிகளாருடைய அழகான சுன்னாவாகும். எங்களை பற்றி, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவருடைய உள்ளத்தில் நல்லெண்ணத்தை நாங்கள் விதைப்பதற்கு இது வழியாக அமையும். எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த அமல்களை செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.